பயப்படாதே, உன் மா பானையில் மா குறைந்து போவதில்லை, எண்ணெய் சட்டியில் எண்ணெய் தீர்ந்து போவதுமில்லை. பெரிய பஞ்சம் நாட்டை சூழ்ந்திருந்த அந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு வந்தது. எழுந்து சீதோனுக்கடு சாரிபாத்துக்கு போ, அங்கே உன்னை பராமரிக்கும்படி ஒரு விதவைக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். கர்த்தாவே, நீர் சொல்வது போல் நான் செல்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து எலியா சாரிபாத்துக்கு பயணம் செய்தான். பட்டணத்தின் வாசலுக்கு வந்தபோது ஒரு ஏழை விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். தயவு செய்து நான் குடிக்க சிறிது தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் கொண்டு வா. தயவு செய்து கொஞ்சம் அப்பத்தையும் உன் கையிலே கொண்டு வா. என்னிடம் ஒரு புடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்கிறது. நானும் என் மகனும் சாக போகிறோம். அதற்காகவே இந்த விறகுகளை பொறுக்கிறேன். அப்போது எலியா அவளை துணிச்சலூட்டினான். பயப்படாதே, முதலில் எனக்காக ஒரு சிறிய அப்பம் பண்ணிக் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் மகனுக்கும் பண்ணிக்கொள்ளலாம். கர்த்தர் சொல்லுகிறார், மழை வரும் நாள் வரை பானையின் மா தீராது, கலசத்தின் எண்ணெய் குறையாது. விதவை எலியாவின் வார்த்தையை விசுவாசித்து செய்தாள். அதிசயம் நடந்தது. கர்த்தருடைய வார்த்தை உண்மையாய் நிறைவேறுகிறது. மாவும் குறையவில்லை, எண்ணெயும் தீரவில்லை. பார் கர்த்தரின் அற்புதம். ஆம், அவர் வாக்குறுதி உண்மையானது. சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா குறையவில்லை, கலசத்தின் எண்ணெய் தீரவில்லை. நண்பர்களே, நான் சாரிபாத் விதவை பேசுகிறேன். பஞ்ச நாட்களில் நானும் என் மகனும் விறகு பொறுக்க போயிருந்தோம். எங்களிடத்தில் கடைசியாக ஒரு பிடி மாவும் கொஞ்ச எண்ணெயும் இருந்தது. அப்பொழுது கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக எலியா எங்களை சந்தித்து கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வா என்றார். நான் போகும்போது எனக்கு ஒரு அப்பத்தையும் சுட்டு கொண்டு வா என்றார். நான் சொன்னேன், ஐயா, இதுதான் எங்களுடைய கடைசி அப்பம். இதை நானும் எனது மகனும் சாப்பிட்டு சாகப் போகிறோம். அப்பொழுது எலியா, நீ முதலாவது அதில் ஒரு அப்பத்தை எனக்கு செய்து கொண்டு வா என்றார். அப்பொழுது உன் மா பானையில் மா செலவழிந்து போவதில்லை, எண்ணெய் சட்டியில் எண்ணெய் குறைந்து போவதுமில்லை என்றார். அவருடைய வார்த்தையின்படியே நாங்கள் செய்தோம். என்ன ஆச்சரியம்! பஞ்ச நாட்கள் தீரும் வரை எங்கள் வீட்டில் மாவும் எண்ணெயும் குறைந்து போகவே இல்லை. நண்பர்களே, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து நீங்களும் கீழ்ப்படிவீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் இப்படிப்பட்ட அற்புதத்தை நிச்சயம் கர்த்தர் செய்வார்.